எவ்வளோ பொருட்செலவில் இப்போ இந்த இது பண்ணீங்க? எனக்கு வந்து ஒரு 2,73,000 செலவாச்சு. நான் வந்து வண்டி நம்ம இது டிரைவராக இருக்கிறதுனால அதில் ஏதோ வரதை வச்சு நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம கூட நம்ம நண்பர்கள் எல்லாம் இது பண்ணி அவங்கக்கிட்ட எல்லாரோட ஒத்துழைப்பாலும் நான் செஞ்சேன் நான். பட் ஆனால் பணம் முழுக்க எனக்கு என்ற வண்டி ஓட்டி அதில் பண்ணியிருக்கேன். டான் பிக்சர்ஸ் தயாரிப்பில் சுதா கொங்குரா இயக்கத்தில் ஜிவி பிரகாஷ் இசையில் சிவகார்த்திகேயன், ரவி, அதர்வா நடிப்பில் பராசக்தி வெற்றி நடை போடுகிறது. ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. இந்த கிறிஸ்மஸை இன்னும் அழகாக்க காஞ்சிபுரம் SM சில்க்ஸில் 60% வரை சிறப்பு தள்ளுபடி. அருகில் உள்ள ஷோரூமை இப்பவே தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி விஜயண்ணன் அவர்கள் நல்லாசிரியருடன் தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் என் ஆனந்தண்ணன் அவர்கள் வாழ்த்துக்களோடு இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னை புறநகர் மாவட்டம் சோழகிநல்லூர் தொகுதி பரங்கிமலை வடக்கு ஒன்றிய தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக தம்பி பரங்கிமலை ஒன்றிய இணைச் செயலாளர் ருத்ரகுமார் அவர்கள் வந்து பொங்கல் நிகழ்ச்சி வந்து சிறப்பாக கொண்டாடணும் ஆசைப்பட்டிருந்தார். ஒரு 2 நாள் முன்னாடி சொன்னாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு பொங்கல் விழானா நேற்று வந்து நான் பார்த்தேன், தம்பி பண்ணுவாரா பண்ண மாட்டாதான் டவுட்டில் நேற்று வந்து மதியம் இங்கே வந்து வீட்டுக்கு வந்தேன். வரும்போது பார்த்தா அவர் வீட்டை சுற்றி வீட்டில் இருக்க அவங்க வீட்டை சுற்றி இருக்க பொருள் இருக்குதோ இல்லையோ பொங்கல் தொகுப்பு வழங்க விழா தான் இருக்குது. புடவை, அரிசி, பச்சை அரிசி, திராட்சை, முந்திரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போட்டு பேக் பண்ணிட்டா யாருப்பா இதெல்லாம் போட்டாப்பான்னு கேட்டேன் நான். இதில் யாருப்பா நம்ம கட்சிக்காரங்களை வச்சு போட்டியான்னு கேட்டதுக்கு அவர் சொன்னார், இல்லை எங்கள் அம்மா எங்கள் ஒய்ஃபு நாங்களாம் தான் சேர்ந்து போட்டோம். இந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் இருந்து நம்ம கட்சிக்கு வந்து இந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுறாங்கன்னா எல்லாமே தளபதி மேலே இருக்க பாசம் தான். அவங்க அம்மாவுக்கு என்ன ஆசை, நம்ம தம்பி நம்ம புள்ள ஒரு நல்ல இடத்துக்கு வரணும், நல்ல பேர் எடுக்கணும். அவங்க ஒய்ஃபுக்கு என்ன ஆசை, நம்ம வீட்டுக்காரர் நல்ல பேர் எடுக்கணும், நல்ல இந்த சமுதாயத்தில் நல்ல பேர் எடுக்கணும் ஆசை. இந்த மாதிரி வந்து ஒரு கூட்டு குடும்பமாக வந்து இந்த மாதிரி ஒரு பொங்கல் விழாவை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்த ருத்ரகுமார் அவர்களுக்கு சென்னை புறநகர் மாவட்டத்தின் சார்பாக மனமாத வாழ்த்துக்களை நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இது வந்து நாங்கள் இந்த வருஷம் வந்து நாங்கள் ஜனநாயக பொங்கல்னு கொண்டாட வேண்டிய சூழ்நிலை இருந்தது, ஆனால் கொண்டாட முடியல. காரணம் ஜனநாயக படம் ரிலீஸ் ஆகலை. அது எங்களுக்கு எல்லாம் மன வருத்தம். அது ஒரு பக்கம் இருந்தாலும் மக்களுக்கு தேவையான சேவைகளை தொடர்ந்து செய்யணும்னு எங்கள் தளபதி அவர்கள் சொல்லுவார். அதனால் மட்டுமே தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு 500 பேருக்கு வந்து பொங்கல் விழா தொகுப்பு வழங்குகிறோம். இதை தவிர்த்து நாளைக்கு செம்மஞ்சேரி, பனையூர், இது மாதிரி சென்னை புறநகர் மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சோழகிநல்லூர், ஆலந்தூர் தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து எங்களால் முடிஞ்ச உதவிகளை நாங்கள் செஞ்சுட்டு வரோம். நாங்கள் வந்து 50-75 வருஷம் கட்சி ஆளல, இப்போ தான் நாங்கள் கட்சி தொடங்கியிருக்கோம். ஆனால் எங்கள் தளபதி 30 ஆண்டுகளாகவே எங்களை மக்கள் பணியில் ஈடுபட்டு கொண்டு இருந்தார். அதுதான் எங்கள் தளபதி அவர்களுக்கு நாங்கள் மனமாத நன்றி தெரிவிச்சுக்கிறோம். ஏன் சாதாரண விஷயம் இல்லை, ஒரு மக்கள் பணியில் வந்து நாங்கள் ஈடுபடும் போது தொடர்ந்து எங்களால் முடிஞ்ச உதவிகளை எங்களுக்கு வந்து இவங்ககிட்ட பில் புக்கு போட்டு டொனேஷன் பண்ணி பொருள் வாங்கி நான் அப்படிலாம் இல்லை. ஒரு ருத்ரகுமாரை கேட்டேன் நான், எவ்வளோப்பா செலவாச்சுன்னு கேட்டேன். 2,73,000 செலவாயிடுச்சுன்னு சொல்லியிருக்காரு. இது நானோ தளபதியோ இங்கே இருக்க மேடையில் இருக்க யாருமே ஒரு ரூபாய் தரல. முழுக்க ருத்ரகுமார் அவர்கள் மட்டும்தான். ஏன்னா இங்கே இருக்க தாய்மார்கள் எல்லாருக்கும் உங்கள் வீட்டு ஒரு பிள்ளையாக இருக்கணும், உங்கள் நம்ம தளபதி அவர்களோட பேரில் நல்லது செய்யணும். இங்கே இருக்கிற வார்டு கவுன்சிலர் கூட இந்த மாதிரி செஞ்சுருக்க மாட்டாங்க, எனக்கு நல்லா தெரியும். ஆனால் இன்னைக்கு வந்து தம்பி செய்கிறாருன்னா ஒரு நல்ல ஒரு மரியாதையோட மக்களுக்கு ஏதாவது நம்ம செய்யணும்னா அப்படின்ட்டு ரொம்ப நாளாக கேட்டிருந்தாங்க. அது இந்த விஷயமா பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நன்றி தம்பி, நன்றி. அதுதான் தொடர்ந்து நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கைகளுக்கு பொதுக்கூட்டம் தொடர்ந்து நாங்கள் போட்டுட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது நீங்கள் ஜல்லடம்பேட்டையில் வந்து கொள்கைகளுக்கு பொதுக்கூட்டம் போன வாரம் பார்த்தீங்கன்னா பாபு நகர் சுதாகர் அவர்கள் தலைமையில் மேடவாக்கம் பிரிட்ஜுக்கே வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. தொடர்ந்து வந்து நலத்திட்ட ஒரு 500 பேருக்கு நலத்திட்ட டிஃபன் வண்டி இந்த மாதிரி போன வாரம் தான் இந்த ஃபங்க்ஷன் பண்ணாங்க. இந்த வாரம் இந்த ஃபங்க்ஷன் தொடர்ந்து இந்த மாதிரி இந்த பரங்கிமலை வடக்கு ஒன்றியத்தில் தொடர்ந்து இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் பரங்கிமலை வடக்கு ஒன்றிய செயலாளர் சுதாகர் அவர்கள் தான். இவரோட முன்னிலையில் இந்த நிகழ்ச்சியெல்லாம் ஏற்பாடு பண்ணி நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் இல்லாமல் இந்த விஷயத்தெல்லாம் ஃபோட்டோ வீடியோலாம் அனுப்பிச்சி விட்டுருந்தாங்க. ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள் சுதாகர் உங்களுக்கும். அதே போல் இவங்களோட பணியாற்ற அனைத்து கழக தோழர்களும் வார்டு நம்பர்களும்
மற்றும் ஊராட்சி கழக நிர்வாக அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இங்கே வந்திருக்கும் அனைத்து ஊர் பொதுமக்களுக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி விஜயநாதன் அவர்கள் சார்பாக இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கல் நல்வாழ்த்துக்கள். புடவை கொடுத்துருக்காங்க, அரிசி கொடுத்துருக்காங்க, கரும்பு கொடுத்துருக்காங்க, முந்திரி பருப்பு, திராட்சை கொடுத்துருக்காங்க. புடவை கொடுத்துருக்காங்க. புடவை, அரிசி, வெல்லம், கரும்பு கொடுத்துருக்காங்க. எடுத்து காட்ட முடியுங்களா புடவை? அரிசி, இது புடவை, வெல்லம், முந்திரி ஏலக்காய்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த வருஷம் தளபதியால பொங்கல் கொண்டாட போகிறோம். அண்ணனுக்கு தான் கண்டிப்பா. எங்க அண்ணன் தான் வருவாங்க. ஆட்சி தான், தளபதி தான். அரிசி கொட்டாங்க, புடவை கொட்டாங்க, கரும்பு, வெல்லம். புடவை கொடுத்துருக்காங்களா? வேற என்ன கொடுத்துருக்காங்க? அரிசி. ஓகே, அரிசி கொடுத்துருக்காங்களா? வேற என்ன? கரும்பு. அதான். நீங்கள் வந்து உங்களுடைய ஆதரவு யாருக்கு இந்த தடவை? விஜய். தளபதி தானா? ஆனால் என்னென்ன திட்டங்கள் இருக்குது பொங்கல் பரிசு தொகுப்பு கொடுக்கறதுக்கு என்னென்ன திட்டங்கள் இருக்குது? அடுத்து எந்தெந்த ஏரியாவில் கவர் பண்ணும்? நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பரங்கிமலை வடக்கு ஒன்றியம் இணைச் செயலாளர் ருத்ரகுமார் அவர்கள் தலைமையில் ஒரு 500 நபர்களுக்கு பச்சரிசி, முந்திரி, திராட்சை, ஏலக்காய், புடவை, கரும்புன்னு ஒரு தொகுப்பாக வழங்கியிருக்கோம். ஒரு 500 பேருக்கு இந்த ஊரில், இந்த வார்டில் இருக்க மக்கள். ஏன்னா வருங்காலத்தில் இந்த வார்டில் வந்து இவர் தளபதி பெயரால் நின்று ஜெயிக்கணும். அதை மனசில் வச்சுக்கிட்டு இந்தமாரி ஒரு நல்ல விஷயம்லாம் நம்ம பண்ணோம். இதுக்கு முன்னாடி ரசிகர் மன்றம் மூலியமாக ஒரு 15 வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இருந்தாலும் நம்ம கட்சி ஆரம்பித்தவொடனே நம்ம ஊர் மக்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது பண்ணணும்னு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை முன்னெடுத்து பண்ணியிருக்காரு முதல் முறையாக. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது ஒரு 500 நபர்களுக்கு பண்ணியிருக்கேன். இங்கே இருக்க திமுக கவுன்சிலர், வார்டு உறுப்பினர் கூட இந்த இடத்துல பண்ணலை. அப்படின்னும் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக சொந்த பணத்தில் 2,73,000 ரூபா பணத்தில், சொந்த பணத்தில் இவர் வந்து பண்ணுறாரு. சாதாரண ஒரு வேன் ஓட்டுற டிரைவர் தான் இவர். இருந்தாலும் கடன் வாங்கி, வட்டிக்கு வாங்கி ஏதோ பண்ணணும், தளபதி கோசம் பண்ணணுன்னு ஆசையில் பண்ணியிருக்காரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாமே தளபதி மேலே இருக்க பாசமும் அன்பு மட்டும்தான் காரணம். இது வேறு எதுவுமே இல்லை. இதுதான் விஷயம். அடுத்தது எந்தெந்த ஏரியாவில் கவர் பண்ண போகிறீங்க? ஏன்னா சமீபத்தில் சோழிங்கநல்லூர் பார்த்துருந்தோம். நேற்று நைட்டு கூட ஒரு இடத்துல கவர் பண்ணியிருந்தீங்க. இப்போ இன்றைக்கி சாயங்காலமாக கூட்டம் இருக்குது. ஸோ தொடர்ச்சியான திட்டங்கள் இருந்துகிட்டே இருக்கா? பிளான் இருந்துகிட்டே இருக்கா? ஆமாம், இன்றைக்கி சாயந்தரம் பார்த்தீங்கன்னா பள்ளிக்கரணை ஜெயச்சந்திரா முன்னாடி வந்து ஒரு கொள்கைகளுக்கு தெருமுனை பொதுக்கூட்டம் போடுறோம். அது தவிர்த்து நாளைக்கு வந்து செம்மஞ்சேரியில் ஒரு 500 பேருக்கு பொங்கல் தொகுப்பு வழங்குகிறோம். மறுநாள் வந்து திருப்பியும் பனையூர், ஈஞ்சம்பாக்கம், இந்த மாதிரி ஏரியாலாம் தொடர்ந்து பார்த்தா நம்ம சென்னை புறநகர் மாவட்டத்தில் சோழிங்கநல்லூர் தொகுதி, ஆலந்தூர் தொகுதியில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதே பெரிய தொகுதி. இங்கே தமிழக வெற்றி தோழர்களும் அதிகமாக இருக்கிறாங்க. உறுப்பினர்களும் சரி, இல்லை மகளிர் அணி சரி, மாணவர் அணி, தொண்டர் அணி, எல்லா அணிகளும் மிக சிறப்பாக இருக்கிறதுனால எல்லாருமே அவங்க ஊரில் ஒரு கோலம் போட்டி நடத்துறது, குழந்தைகள் கேம்ஸ் போட்டி, இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. எல்லா நிகழ்ச்சியும் ஏன்னா படம் ரிலீஸ் ஆகலை எங்கள் படம். அதனால் இந்தமாரி விஷயத்தை நம்ம படம் ரிலீஸ் ஆக ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம இந்த விஷயத்தை நம்ம சமூக சேவை செய்யணுன்றது எங்கள் தலைவரோட வேலை. அவரோட முன்வைத்து நாங்கள் இந்த விஷயத்தை பண்ணிகிட்ருக்கோம். ஆனந்த் அவர்கள் வரதாக இருந்தது. அவரால் சில காரணங்களால் வர முடியாமல் போச்சு. அது எதனால? அடுத்தது அவர் மக்களை எப்போ சந்திக்க போகிறாரு அப்படின்னு? இல்லை ஆனந்த் அண்ணா வந்து வெளியூர் பயணம் போயிருக்காரு. திடீர்னு நேற்று நைட்டு தான் ஃபோன் பண்ணி சொன்னாங்க, இந்த மாதிரி கொஞ்சம் வர முடியாது, வெளியூர் போகிறான்ற சொல்லிட்டாங்க. அதனால் அவர் வர பயணம் தான் எல்லாமே நம்ம ரெடி பண்ணது. பரவாயில்ல. இதுமாதிரி அவங்க வந்து ஷெட்யூல் நம்ம கேட்டு வாங்குகிறோம். அவங்க திடீர்னு வர முடியாத சூழ்நிலை போது நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம வரணும்னு கட்டாயப்படுத்த முடியாது. ஏன்னா அவங்களுக்கு தமிழ்நாடு முழுவதும் 234 தொகுதி அவரை பார்க்கணும். அதனால் வந்து கொஞ்சம் பிஸியான ஒர்க்கில் இருக்கார். மற்றபடி அடுத்த நாள் நிகழ்ச்சிக்கு வரோம். இன்றைக்கிலாம் நாளைக்கு வந்துடுவார். கண்டிப்பாக வந்துட்டு தான் இருப்பார். தொடர்ந்து நாங்கள் பார்த்துட்டு தான் இருப்போம் அவரை. எவ்வளோ பொருட்செலவில் இப்போ இந்த இது பண்ணீங்க? எனக்கு வந்து ஒரு 2,70,000
1,73,000 செலவாச்சு. நான் வந்து வண்டி நம்ம இது டிரைவராக இருக்கிறதுனால அதில் ஏதோ வரதை வச்சு நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம கூட நம்ம நண்பர்கள் எல்லாம் இது பண்ணி அவங்கக்கிட்ட எல்லாரோட ஒத்துழைப்பால் நான் செஞ்சேன் நான். பட் ஆனால் பணம் முழுக்க எனக்கு என் வண்டி ஓட்டி அதில் இது பண்ணியிருக்கேன். மக்களோட நேரடியாக களத்தில் சந்திச்சிருக்குங்க இன்னைக்கு. உங்கள் தொகுதி மக்கள், உங்கள் வார்டு மக்கள்லாம் என்ன பேசிக்கிறாங்க? அடுத்த எலெக்ஷனுக்கான சூழல் எப்படி இருக்குது? அடுத்த எலெக்ஷனுக்கான சூழல் பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து அடுத்த ஓட்டு டிவிகேக்கு தான். அடுத்தபடியாக வந்து நம்ம தளபதி தான் வரணுன்றதுக்காக எல்லாருமே கேட்டுக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு வந்து அதிகாரம் இல்லைனா கூட, ஆட்சியில் நீங்கள் இல்லைனா கூட எதிர்பாராமல் நலத்திட்ட உதவிகள் செஞ்சிட்ருக்கீங்க. இந்த மாதிரி அடுத்த கட்டமாக என்னென்ன பண்ணலாம், மக்களுக்கு என்னென்ன பண்ணலாம் எலெக்ஷன் வரைக்கும்? அடுத்த கட்டமாக பார்த்திங்கன்னா நம்ம வர சாலை சரியில்லை. இங்கே ஒருத்தவங்களுக்கு வீடு அந்த இதுவும் நிறைய தண்ணிலாம் மாசுபட்டு போயிருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணணும். அடுத்தது அதெல்லாம் கொஞ்சம் செய்யணும்.